கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் அவருடைய திவ்ய கரம் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து கிருபையாக பாதுகாத்து கொண்டு இன்றைய தினத்தில் கூட அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த ஒரு ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் நாம் கர்த்தர் வழியாக ஏறெடுத்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்ட எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டுருக்கிறோம். அதுலேயும் 8வது அதிகாரத்திற்குள்ளாக கடந்து வருவதற்கு தேவன் நம்மளுக்கு இரக்கம் பாராட்டி இருந்தார். இன்றைய தினத்தில் நம்ம நிருபங்களின் சுருக்கம் பாகம் 92 எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 26 நம்ம தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தினத்தில் நம்ம தியானிக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியினுடைய ஒரு தலைப்பு நம்ம கவனிக்கும் பொழுது புது உடன்படிக்கை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை சற்று நேரம் தியானிக்கலாம். அப்போ கடந்த வாரத்தில் நம்ம பார்த்துட்ட அந்த ஒரு 8ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 5 வரைக்கும் நம்ம கவனிக்கும் பொழுது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருந்து அவர் செய்யக்கூடிய ஊழியங்கள், வேலைகள், மகத்துவமான காரியங்களை பற்றின ஒரு அறிமுகமாக அது இருந்துச்சு. ஸோ பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் அங்கே நியாய பிரமாணத்தின்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பலி செலுத்துகிறாங்க. ஸோ இயேசுவும் பிரதான ஆசாரியன் தான். ஆனால் அவர் எப்படி எந்த வகையில் அவர் அந்த பலிகளை அவர் செலுத்துகிறார் அப்படிங்கிறது குறிச்சதான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அப்போ அது அவர் செலுத்தக்கூடிய அந்த ஒரு பலிகள், அந்த ஒரு ஆராதனைகள், அந்த ஒரு வேலைகள் கவனிக்கும் பொழுது அது பரலோகத்தில் உள்ளவைகளினுடைய சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டோம். இன்றைய தினத்தில் நம்ம மீதம் இருக்கக்கூடிய 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அப்போ அந்த 6வது வசனம் நம்ம கவனிக்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனம் 6, இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கிய பிரதான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த ஒரு வசனம் நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் புரிந்து கொள்வதில் சிரமங்கள் இருக்கு. அப்போ இதனுடைய சுருக்கம் நம்ம கவனிக்கும் பொழுது இவர் விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போதோ அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகத்தில், சரிங்களா, இந்த சுவிசேஷ யுகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஊழியம் ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை அது பெற்றிருக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ அது எந்த மாதிரி ஒரு ஊழியம், முக்கியமான ஊழியம் அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு ஊழியம் இந்த சுவிசேஷ யுகத்தில் அப்படின்னா அது ஆசாரிய ஊழியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதான் ஆங்கிலத்தில் கவனிக்கும் பொழுது பட் நவ் ஹி ஹேஸ் அப்டைன்ட் எ மோர் எக்ஸலண்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல் வரி நம்ம கவனிக்கும் பொழுது இதில் எதை சொல்ல வரார்? இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் விசேஷித்த விதமாக ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறார் அப்படின்னா பாருங்க, ராஜ்யத்தில் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த ஒரு புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக அங்கே கிறிஸ்து நியமிக்கப்பட்டுட்டார். ஆனால் இப்போதோ சுவிசேஷ யுகத்தில், அதாவது இப்போதோங்கிறது சுவிசேஷ யுகத்தில், இந்த சுவிசேஷ யுகத்தில் அவர் சபை நடுவில் ஆசாரிய ஊழியம் செஞ்சு வர்றார் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 6வது வசனத்தினுடைய விளக்கமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆசாரிய ஊழியம் இப்போ சபை நடுவில் செஞ்சுட்டு வர்றாரு. அப்போ எந்த உடன்படிக்கையின் கீழே அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னா புதிய உடன்படிக்கையின் கீழையா அப்படின்னா பாருங்க, வசனம் பின்னால் வரும்பொழுது புதிய உடன்படிக்கையின் கீழே ஆசாரி ஊழியம் செய்கிறாரா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். புதிய உடன்படிக்கையின் கீழே அல்லது புதிய உடன்படிக்கை அப்படிங்கிறதுனுடைய தாற்பயம் என்ன? புதிய உடன்படிக்கை அப்படின்னா என்ன? ஸோ அந்த புதிய உடன்படிக்கை அப்படிங்கிறது அது எதை குறிக்குது? ஸோ இதை தெரிந்து கொண்டால்தான் பிரதான ஆசாரியனாக எப்படி ஊழியம் செய்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஸோ நம்முடைய சகோதரர் விளக்கம் கொடுக்கும்பொழுது முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் அப்படின்னா பூமிக்குரிய ஆசாரியர்களை விட மிகவும் மேலாக உயர்த்தப்பட்ட அந்த ஒரு ஊழியம். ஸோ நம்முடைய ஆண்டவரினுடைய பலிக்குரிய வேலை நித்தியத்திற்கும் தொடர வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அவர் பரலோக நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வேற பணியும் வேலையும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
ஸோ எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே அப்படின்னா அதற்கேற்ப அவர் இருக்கிறாரு. அப்ப இந்த காரணத்திற்காகத்தான் அவர் அப்படியே இருக்கிறக்காகத்தான் அவர் ஏற்படுத்தப்பட்டார். ஸோ அந்த உரிமையை அவர் வந்து பெற்றுக்கொண்டார். அப்போ உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தர் எனும் இந்த ஒரு பணியை நிறைவேற்றுவதற்கு தேவையான வேலையை நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே தொடங்கிட்டார். ஆனா அவர் இன்னும் எல்லா அங்கத்தினரையும் தம்மோடு சேர்த்து கொள்ளல அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப மத்தியஸ்தர் அப்படின்னா பாருங்க, வேதாகமத்தில் மத்தியஸ்தர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கவனமாகவும், ரொம்ப கவனமாகவும், பிரத்யேகமாகவும் ஒரு உடன்படிக்கையோட தொடர்புடையதாக மட்டுமே அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய மோசே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் எப்படி இருக்காருன்னா நிழலாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ உலகத்துடனான தேவனுடைய தொடர்பு மத்தியஸ்தராகிய ஆசாரியர் மூலமாகவே அங்க வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அப்ப அது ஒரு விசேஷித்த உடன்படிக்கை அப்படின்னா நியாயப்பிரமாண உடன்படிக்கையை விட ஒரு மேலான உடன்படிக்கை, அதுதான் விசேஷித்த ஒரு உடன்படிக்கை. அப்ப அது என்ன உடன்படிக்கைன்னா அது புதிய உடன்படிக்கை, நியூ காவனன்ட். அப்ப இதன் கீழே ஜனங்கள் அனைவரும் திரும்ப கொடுத்தலினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க. திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களை அவங்க வந்து பெற்றுக்கொள்வாங்க. ஸோ இந்த ஆசீர்வாதம் இஸ்ரேலரிடத்திலிருந்து அது வந்து தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இருப்பினும் மனுக்குலத்தின் ஒவ்வொரு அங்கத்தினருமே இந்த ஒரு பூரண நிலையை அடைவதற்கான வாய்ப்பை அவங்க வந்து பெற்றுக்கொள்றாங்க. இது கிருபை அல்லது சாரால் உடன்படிக்கையை விட அது மேலானது அல்ல. ஆனால் அதன் மேலான மத்தியஸ்தராகிய மேசியாவின் நிமித்தம் அது நியாயப்பிரமாண உடன்படிக்கையை விட மேலான இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்போ அந்த விசேஷித்த உடன்படிக்கை அப்படின்னா இஸ்ரேல் வம்சத்தார் கொண்டிருந்தவை மற்றும் செய்தவை யாவுமே நிழலாக இருக்குது. அதான் போன வாரமே நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா, அது பரலோகத்தில் செய்யப்பட்டவர்களுடைய சாயலுக்கும் நிழலுக்கும் அது வந்து ஒத்து இருக்குது. அப்போ அது நிழலாக இருக்குது. மேலும் அவை மற்றவை கொண்டு மாற்றீடு செய்யப்பட வேண்டியதாக இருக்குது. அவர்களுடைய உடன்படிக்கை ஒரு மேலான உடன்படிக்கை அது சுட்டி காட்டுது. இந்த ஒரு வேறுபாடானது நியாயப்பிரமாண உடன்படிக்கை மற்றும் அதன் மத்தியஸ்தராகிய மோசேக்கும் புதிய உடன்படிக்கை மற்றும் அதன் மேலான மத்தியஸ்தராகிய மேசியாவிற்கும் இடையே அது வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்போ 1000 வருடத்தினுடைய அந்த ஒரு முடிவில் அவங்க நேரடியாக இந்த ஒரு உடன்படிக்கையின் உறவில் காணப்படுவாங்க. இடையில ஒரு மத்தியஸ்தர் இல்லாமல் ஒவ்வொருவரும் தாமாகவே தமக்காக நிற்க வேண்டி இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த ஒரு உடன்படிக்கை 1800 ஆண்டுகளுக்கு முன்பே அது நிலைநாட்டப்பட்டுச்சுன்னு சொல்லி சகோதரர் சொல்கிறார். ஸோ மாம்சத்திற்குரிய இஸ்ரேலருக்கு அளிக்கப்பட்டதை விட விசேஷித்த வாக்குத்தத்தங்கள், ஸோ மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். அப்போ பூமிக்குரியவைகளுக்கு மாற்றாக பரலோகத்திற்குரிய வாக்குத்தத்தங்கள். ஸோ இவை அவரது ஜனங்கள் அனைவருடைய நித்திய ரட்சிப்பையும் தோல்வியே அடைய முடியாதபடி அது உறுதிப்படுத்துது. ஸோ இந்த ஒரு பிரபஞ்சத்தினுடைய அதிபதி புறம்பே தள்ளப்படும் போது இது வந்து இந்த விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் அது வந்து நிறைவேறும் சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்படியாக சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் சொல்றார், எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அப்போ இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது பாருங்க என்ன சொல்ல வர்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதாவது முதலாம் உடன்படிக்கையை அதில் பிழை இருந்ததாலேயே 2ஆம் உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்குது. முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் அப்படின்னா பிழை இருந்திருக்கு. ஸோ அதனால தான் 2ஆம் உடன்படிக்கை அங்கே வந்து ஏற்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா தேவன் கொடுத்த அந்த ஒரு உடன்படிக்கையில் பிழையா தப்பா அப்படின்னா தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் தவறான விஷயமா அப்படின்னா அப்படி இல்லை. அப்போ அதை யார்கிட்ட கொடுத்தாரோ, யாருக்காக இந்த ஒரு ஏற்பாடை தேவன் செய்துட்டாரோ அவங்க தான் தவறு செய்கிறாங்க. ஆங்கிலத்தில் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தவறு அவங்க கிட்ட தான் இருக்குது. தேவன் கொடுத்த உடன்படிக்கையில் அந்த ஒரு நியாய பிரமாணத்தில் தவறு இல்லை. ஸோ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அதற்கே உரிய கட்டளைகளுக்குரிய உண்மையை அவங்க வந்து காண்பிக்கல. ஸோ புதிய உடன்படிக்கையை தேவன் வந்து ஏற்படுத்துறார். அதுதான் முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. ஸோ புதிய உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்துறார். அப்போ நியாய பிரமாணத்தில் எந்த ஒரு ஃபால்ட்டும் மிஸ்டேக்கும் தவறும் இல்லை. கொடுத்த தேவனும் பரிசுத்தர், அவரிடத்துல பழுதொன்றும் இல்லை. அப்போ பழுதொன்றும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவங்க தான் தவறாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த வசனத்தினுடைய விளக்கமாக இருக்கு. அப்போ நியாயப்பிரமாணம் சரியானது, அதை கொடுத்த தேவன் பரிசுத்தமானவர். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு மன கடினம் உள்ள ஜனங்களாக, ஒரு மந்த இருதயம் உள்ள ஜனங்களாக, ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாகத்தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருந்துட்டாங்க.
ஸோ அவங்க ஆரம்பத்திலிருந்தே அப்படிப்பட்ட ஒரு 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 வணங்கா கழுத்தோட அந்த மாதிரி ஒரு ஒரு மனக்கடினத்தோட தான் அவங்க வந்து ஜீவிச்சிட்டாங்க. ஸோ எவ்வளவோ தூரம் தேவன் அவருடைய சத்தியங்களை கொடுத்துட்டாலும், அவருடைய தெய்வீக வழிநடத்தல் கீழாக அவங்கள நடத்திட்டு வந்துட்டாலும், பின்னால சொல்லுவார் உடன்படிக்கை எப்படி நான் வந்து உங்களை கைப்பிடிச்சேன்னு சொல்லி. ஸோ அவ்வளோ தூரம் உங்களை ஆச்சரியமாக நான் வழி நடத்திட்டு வந்துட்டாலும், ஒன்றுமே இல்லாத அற்பமான விஷயங்களுக்கு நீ இவ்வளோ தூரம் வந்து மனக்கடினத்தோட, முரட்டாட்டம் உள்ள ஒரு சுவாபங்களோட நீங்க வந்து இருக்கிறீங்களே, அதை திரும்பி பார்க்கும்போது அது ஒண்ணுமே இல்லை, ஆனா நீங்க இவ்வளோ தூரம் இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவர்கள்கிட்ட அங்க வந்து சொல்றார். அது நிமித்தம் அவங்களுக்கு நிறைய தண்டனைகள் வருது, நிந்தைகள் வருது. அப்ப இதெல்லாமே வந்து என்னன்னா, தேவன் அவர்களை சேர்த்துக்கொள்ளணும்னு தான் நினைக்கிறாரு. அந்த ஜனங்கள் மனக்கடினம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அப்போ அந்த 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 தேவன் கொடுத்த அந்த ஒரு நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதாகத்தான் இருக்கு. அப்போ அதே போல தான் அன்புக்குரிய சொல்ல நம்மளுக்கும் தேவன் வந்து கிருபையான சத்தியங்கள் கொடுத்துருக்காரு. அவருடைய தெய்வீக வழிநடத்தல் கொடுக்குறார். ஸோ எல்லாமே தேவன் கொடுத்துருக்காரு. ஆனாலும் பாருங்க, நம்மளும் என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சில சூழல்கள்ல மாம்ச பலவீனங்கள் நிமித்தமாக பல்வேறு தவறுகளுக்குள்ளாக நம்ம வந்து போயிடும். பல்வேறு மீறுதலுக்குள்ளாக நாம் வந்து போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த பாருங்க, அந்த ஒரு மனக்கடினம் தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது. அதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் மாறுது. அவங்க மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ தேவன் நம்மிடத்தில் செய்த உடன்படிக்கையில பழுதொன்றும் இல்லை. அவர் பரிசுத்தர், மகா ஒரு உத்தமர், அவர் வந்து உன்னதமானவர், அப்பேற்பட்டவர் தான். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? பிழையோட இருக்கிறோம், தவறுகளோடு இருக்கிறோம், மீறுதல்களோடு காணப்படுறோம். ஸோ அப்போ பாருங்க, நம்ம தேவன் விரும்புகிற மாதிரி அவர் வணையும் விதமாக நாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளை வந்து விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ மேலும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள், அவர்கள் பல்வேறு தவறுகள் இருந்துட்டாலும் இன்னொரு காரியம் வந்து அவங்க எப்படி இருந்துட்டான்னு சொல்லிவிட்டு பலவீனராக இருந்துட்டாங்க. பலவீனம் உடனே அவர்களுக்குள்ள அந்த ஒரு பலவீனம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அட்டாக் ஆகுது. சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சு பலவீனம் ஆயிடுறாங்க. ஆனால் தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தில் பலவீனம் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தில் ஒருபோதும் பலவீனம் இல்லை. ஏன்னா அதை கொடுத்தவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அவங்கள கரம் பிடிச்ச தேவன் உண்மையாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். ஆனால் அந்த அந்த ஜனங்கள் பலவீனராக அவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு 7ஆம் அதிகாரத்தினுடைய முடிவில் நம்ம கடந்த வாரத்திலெல்லாம் கவனிக்கும் பொழுது சில கேள்விகள் நம்ம வந்து பார்த்தோம். புதிய உடன்படிக்கை அப்படின்னா என்ன? நம்ம எந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம்? இப்படி ஸோ நம்ம அந்த புதிய உடன்படிக்கைனா என்ன, நம்ம எந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 உடன்படிக்கை நம்ம வந்து பார்த்தோம். நியாயப்பிரமாண உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அப்போ நம்ம எந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம்னா, பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோமானா இல்லை, புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோமானா அதுவும் இல்லை. அப்போ நம்ம எந்த ஒரு உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம் அப்படின்னா ஆபிரகாமின் உடன்படிக்கை. நம்ம ஆபிரகாமினுடைய அந்த உடன்படிக்கையின் கீழாக மட்டும்தான் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைன்னு கூட நம்ம வந்து புரியும்படி சொல்லணும்னா சொல்லலாம். ஸோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக, வாக்குத்தத்தத்தினுடைய சுதந்திரர்களாக நம்ம வந்து இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையின் கீழாக நம்ம வந்து இருக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க அதுக்கு கீழ்ப்படியில, அவங்க பலவீனராக இருந்தாங்க, அவங்க பரிசுத்தம் இல்லாமல் இருந்துட்டாங்க. ஸோ அதை மாற்றிட்டார் தேவன். நல்லா புரிந்துக்கலாம் பாருங்க, 2 உடன்படிக்கை. பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க பலவீனராக இருந்துட்டாங்க. உடனே தேவன் அதை மாற்றுறாரு. மீண்டும் அவங்களுக்கு ராஜ்யத்தில், அதாவது யூதா கோத்திரத்தோடும் அந்த 2 கோத்திரம், இஸ்ரேல் 10 கோத்திரம், அந்த 10 கோத்திரத்தோடும் நான் என்ன பண்றேன்னா புதிய உடன்படிக்கையை நான் வந்து ஏற்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். யூதா ஜனங்களோடும் கோத்திரத்தோடும் இஸ்ரேல் குடும்பத்தோடு நான் வந்து புதிய உடன்படிக்கையை நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஏற்படுத்த போறேன் அப்படின்னு தான் அங்க வந்து சொல்றார். அப்போ பார்க்குறோம் பாருங்க, இந்த ஒரு வசனத்திற்கு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பின்னால நாம் வரும்போது படிக்கலாம். அப்போ பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட 2 விஷயங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தேவன் 2 விஷயங்களை எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த 2 விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல், அன்பு. கீழ்ப்படிதல் மற்றும் அன்பு. அப்போ இது கூட நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முதல் அந்த ஒரு வருகையில் அவங்களுக்கு அந்த கீழ்ப்படிதல், அன்பு, இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. ஆனால் இந்த 2ஐயும் எப்போ அவங்க வந்து செயல்படுத்துவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இனி வரப்போகிற ராஜ்யத்தில் தான் கீழ்ப்படிவாங்க, கர்த்தருக்கும் தேவனுக்கும். இப்போ கீழ்ப்படுகிற மாதிரி இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்ககிட்ட அந்த முரட்டாட்டம் உள்ள விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தரை அவங்க ஏற்றுக்கொள்ளணும். ஸோ 2ஐயுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய ராஜ்யத்தில் தான் அவங்க வந்து வந்து செயல்படுத்த போகிறாங்க. அப்போ ஒரு கருத்து அப்படிங்கிறது, கான்செப்ட் அப்படிங்கிறது ஒன்று தான்னா அன்பு, கீழ்ப்படிதல். அப்போ அன்பு, கீழ்ப்படிதல், அப்போ ஒரு உடன்படிக்கையில் இந்த விஷயங்கள் வந்து அடங்கி இருக்குது. ஆனால் இந்த ஜனங்கள் ராஜ்யத்தில் அந்த விஷயங்களுக்கு அவங்க கீழ்ப்படி போகிறாங்கன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ ஒன்று
உடன்படிக்கையில செய்யல, இன்னொன்று உடன்படிக்கை, அதாவது ஒரு உடன்படிக்கையில அவங்க வந்து செய்யல. புதிய உடன்படிக்கையில அந்த அன்பு, கீழ்ப்படிதல், தேவனை வந்து சார்ந்து ஜீவிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து அவங்க வந்து கடைப்பிடிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் அந்த புதிய உடன்படிக்கை. ஸோ அந்த முதலாம் உடன்படிக்கை அப்படிங்கிறது சீனாய் அல்லது நியாயப்பிரமாண உடன்படிக்கை. இது 10 கட்டளைகளும் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல பிழை இல்லாது இருந்ததானால் அப்படின்னா அந்த முதல் உடன்படிக்கையின் பிழை இல்லாது இருந்தா 2ஆம் உடன்படிக்கை செய்ய போகும் வேலையை அது வந்து செய்திருக்கு. அப்ப பிழை இருக்குது அப்படின்னா மறுபடியும் புரிந்து கொள்ளலாம், நியாயப்பிரமாணத்துல பிழை இல்லை, உடன்படிக்கையில பிழை இல்லை. அது ஜனங்கள் பலவீனரா இருக்கிறாங்க, ஆனா அது யாரையும் பரலோகத்திற்கு அழைத்து சென்றிருக்காது. ஸோ அந்த உடன்படிக்கையை கைக்கொள்வதில் ஜனங்களுக்கு இருந்த பலவீனம் மற்றும் இயலாமை ஈடு செய்யக்கூடிய எந்த ஒரு மத்தியஸ்த ஏற்பாடும் இல்லாததே அதன் குறையா இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ மோசேயினால அபூர்ணமான அது பூரணமற்ற பலிகளை மட்டும்தான் அது வந்து செலுத்த முடிஞ்சது. அப்ப 2ஆம் உடன்படிக்கை அப்படின்னா அந்த புதிய அல்லது மேலான உடன்படிக்கையானது திரும்ப கொடுத்தலை, ரெஸ்டிடியூஷன் பீரியட்னு சொல்லி நம்ம வந்து படிப்போம். ஸோ அந்த திரும்ப கொடுத்தலை மட்டுமே அது நிறைவேற்றும். அது ஆவிக்குரிய தன்மையிலான எதையும் அது வந்து செய்யாது. ஸோ 2ஆம் உடன்படிக்கை தேவையற்றதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இப்படியாகத்தான் அங்க வந்து சொல்றார். அப்போ நம்ம இந்த 8ஆம் வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னால இன்னொரு உடன்படிக்கையை குறித்து மத்தேயில கூட நம்ம வந்து வாசிக்கிறோம். மத்தேயு 26, 27 நினைவு கூறுதல் காலப்பகுதியில் இந்த வசனங்கள் நம்ம நிச்சயமா படிச்சுட்டு தான் கடந்து வருவோம். அப்போ இதுல கூட ஒரு புது உடன்படிக்கையை குறித்து சொல்றார். வசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 27 மற்றும் 28ல, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவனாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திராட்சைப்பழ ரசத்தை எடுத்து சீசர்கிட்ட கொடுக்கும்போது, நீங்க இதுல பானம் பண்ணுங்க, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் சொல்லி சொல்றார். அப்போ நாம புது உடன்படிக்கை கீழே இருக்கிறோமா அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் தெளிவா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அதாவது புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரர் இப்போ நம்ம வந்து படிக்கப்போம். அப்போ புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரர் குறித்து அங்க வந்து சொல்றாரு. அப்போ அதுல வசனம் வாசிச்சிருவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, ரெண்டு கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராகிறார். இப்ப நான் படிச்சோம் இல்லைங்களா, அதே வசனம் தான். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்குது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்குதுன்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த வசனம் நம்மளுக்கு எதை புரிய வைக்குது அப்படின்னா, உடன்படிக்கையின் எழுத்து கொள்ளுதான், உடன்படிக்கையின் ஆவி உயிர்ப்பிக்குதான். அப்போ இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான பிள்ளைகளுக்கு, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது வந்து பொருந்தக்கூடியதா இருக்குது. அதே விஷயம் தேவனுடைய ராஜ்யத்துல உடன்படிக்கையின் எழுத்து என்ன பண்ணுதுமா, ஜனங்களை உயிர்ப்பிக்க செய்யும். உடன்படிக்கையின் எழுத்து தான் ஜனங்களை உயிர்ப்பிக்க செய்யும். அப்ப எழுத்து அப்படின்னா என்ன, ஆவி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, ராஜ்யத்துல எல்லா ஜனங்களும் உடன்படிக்கைக்குள்ள அங்க வரணும், உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியணும். அப்ப என்ன கட்டளை கற்பனைகள் இருக்குதோ அதுக்கு முழுவதும் கீழ்ப்படியணும், முற்றிலும் கீழ்ப்படியணும். ஸோ தங்களுடைய கிரியைகள்ல இந்த கீழ்ப்படிதலை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா காண்பிக்கணும். அப்ப மத்தியஸ்தர் வேலையை நமது இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து திருச்சபையின் பிள்ளைகளும் என்ன பண்ண போறாங்கன்னா செய்ய போறாங்க. அப்ப தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியலைன்னா பாருங்க, தேவனுக்கு எல்லா விதத்திலும் அவர் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். அப்படி இல்லை அப்படின்னா அது தேவனுக்கே கீழ்ப்படியாத மாதிரி தான். ஏன்னா அவர் தான் கட்டளை கொடுக்குறார். ஏன்னா ஜீவ வசனத்தின் வடிவாக நம்ம வந்து தேவனை பார்க்குறோன்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ தேவனுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம வந்து கீழ்ப்படியில அப்படின்னா அது தேவனுக்கே கீழ்ப்படியாத மாதிரி. அப்போ மத்தியஸ்தர் வேலையை இயேசு கிறிஸ்து மட்டும் செய்ய போறாருன்னா இல்லை, ராஜ்யத்துல அவரோடு சேர்ந்து சபையும் செய்ய போகுது. அப்போ சபை ஜனங்கள்
உலக ஜனங்கள் கிட்ட இந்த கட்டளைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சபை ஜனங்கள் கீழ்ப்படிவாங்க, கீழ்ப்படிஞ்சு காமிப்பாங்க. அப்போ அவங்க கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் அதை இப்படி கீழ்ப்படிஞ்சிருக்காங்க, ஸோ நீங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்லி அவங்கள சொல்ல முடியும். ஆனா அங்க ராஜ்யத்துல அப்படி சொல்லக்கூடிய சபை ஜனங்கள் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்தேயு 5:16 சொல்றாரு இல்ல, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, எங்க கண்டு? இங்கேயே பார்க்கணும். அப்ப இங்கேயே ராஜ்யத்துல நாம் எப்படி வாழ்றோமோ அது போல நாம என்ன பண்ணணும் சொல்லி வாழணும். அப்ப இப்ப வாழும் நாட்கள்ல முதல்ல சபை ஜனங்கள் அப்படின்னு இந்த வாய்ப்புல இருக்கிறவங்க கீழ்ப்படிஞ்சு காட்டணும். எந்த அளவுக்கு கீழ்ப்படியணும்? எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்ப்படியணும். எந்த அளவுக்கு முடியும்? தேவன் எந்த அளவுக்கு அனுமதிக்கிறாரோ அந்த அளவுக்கு கீழ்ப்படியணும். ஸோ அப்போ எப்பவுமே நம்முடைய வாழ்வுல தேவனுடைய கரங்களில் கவனிச்சுட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு தேவனுடைய கரங்கள் நம்ம வாழ்க்கையில செயல்படுதோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அப்படி கீழ்ப்படியும் பொழுது அவங்க இன்னொருவருக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு பலனளிக்கும். அப்போ இவங்களே கீழ்ப்படியில அப்படின்னா, அதாவது சபை ஜனங்களே, திருச்சபையின் பிள்ளைகளே, அதாவது நம்மளே தேவனுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படியில்லைன்னா ராஜ்யத்தில் போய் எப்படி சொல்ல முடியும்? ராஜ்யத்தில் போய் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். உலக பிரகாரமாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பாருங்க, ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஒரு சாலை ஒரு ரோட்டில் நிற்கிறார் அப்படின்னா, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஒவ்வொருவரும் வர்றாங்களா போகிறாங்களா நடவடிக்கைகள் இருக்குதா அப்படிங்கிறத கண்காணிப்பார் அவர். யாராவது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் செய்யும் பொழுது அவங்கள கூப்பிட்டு எச்சரித்து அந்த அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை வந்து அவர் என்ன பண்ணுவார்னா கொடுப்பார். அப்படின்னா ஃபைன் போடுவார். அதே அந்த போலீஸ்காரரே சட்டத்தை மீறி செயல்பட்டாருன்னா அதை ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்து அவங்க உயர் அதிகாரிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? அவருக்கு அந்த அந்த வேலையை பறிபோகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஸோ இப்படியாக ஃபஸ்ட்டு அவங்க கீழ்ப்படியணும். அப்படின்னா திருச்சபையின் பிள்ளைகள் ஃபஸ்ட்டு தேவனுடைய கட்டளைகளுக்கும் தேவனுடைய வாக்குக்கும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியணும். அதுக்கப்புறம் ராஜ்யத்தில் போய் அவங்க சொல்ல முடியும், இங்க பாருங்க கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அப்பதான் அவங்க கூட அந்த அந்த கீழ்ப்படிதலை ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ ஒரு கட்டளையை போடுறவங்க ஃபர்ஸ்ட், அதாவது கட்டளையை வந்து போடக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் அவங்க கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அப்போ இதே தான் ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக அங்கே வந்து இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்ப்போம். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு ஜனங்களாக இருக்கிறோம் அப்படின்னா, உலக ஜனங்களை புதிய உடன்படிக்கையின் கீழாக வழிநடத்த போகிறோம். அப்போ சில சட்டத்திட்டங்களை தேவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கும் கொடுக்குறார். அப்போ சில சட்டத்திட்டங்களை ஃபஸ்ட்டு நம்ம கை கொண்டு நடக்கணும், நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா மற்றவர்களுக்கு அந்த அந்த சட்டத்திட்டங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கிளியராக வந்து புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த மாதிரி சபை ஜனங்களை தேவனுடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடிய அந்த ஒரு செலெக்ஷன் அல்லது ஒரு ஆயத்தப்படுத்தும் வேலை தான் இப்போ நடந்துட்டு இருக்குது கர்த்தருடைய தலைமையில். அப்போ இந்த பூமியில் இருக்கும் போதே தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாகணும். எதுக்கு அப்படின்னா ராஜ்யத்தில் நடப்பதற்குண்டான ஒரு பாவனைகளுக்கு ஒரு உண்மைத்தன்மைக்கு இவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா ரெடி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அதான் நம்ம வந்து 1000 அரசாட்சி பாடத்துல எல்லாம் கூட நம்ம வந்து கேட்டிருப்போம், த டே ஆஃப் ப்ரிப்ரேஷன், ஆயத்தம் பண்ணும் நாள் நம்ம வந்து கேட்டிருப்போம். அப்போ அந்த ஒரு ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நம்ம சபை ஜனங்களுக்கு தேவை. ஸோ நம்ம தயார்படுத்தக்கூடிய வேலை தான் நடந்துட்டு இருக்குது. அப்போ அது எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு செதுக்குதலோ அல்லது எந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வீக வணைதலோ தேவை அப்படிங்கிறத பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா முன் குறிச்சிருக்கார். அப்போ அவருடைய வணைதலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா முற்றிலும் நம்ம கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ராஜ்யத்தில் போய் கிறிஸ்துவோடு சேர்ந்து எல்லா ஜனங்களுக்கும் நம்ம வந்து சத்தியத்தை சொல்கிறோம், சத்தியத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்கிறோம். அப்போ எழுத்தின்படி இஸ்ரேல் ஜனங்களை போல இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு சூழல். ஸோ அதே தான் நமக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? எழுத்துல இப்படி தேவன் வந்து கட்டளை கொடுத்தார் யாத்திராகமத்தில், இப்படி தான் நீங்கள் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு எல்லாம் சொன்னார். ஸோ அதே போல தான் இன்னைக்கு தேவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கு சொல்கிறார். ஸோ நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைகளின்படி நம்ம வந்து வாழணும். அப்போ விழுந்து போன சரீரத்தில் இருக்கிறோம். அப்படி விழுந்து போன சரீரத்தில் அபூர்ணத்தில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து வாழ முடியுமா? சப்போஸ் நம்ம பாவமே செய்யாமல் ஒரு நாளை எப்படி கடக்க முடியும்? உலகத்துக்குள்ள பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ள இருக்கிறோம், மீறுதல் நிறைந்த உலகத்துக்குள்ள இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்க எழுத்தின்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அங்கே இருக்காது. ஆவியின்படி தேவனுடைய பிள்ளைகள் வாழணும். ஏன்னா சத்திய வசனத்தினால ஜெனிப்பிச்சிருக்காரு நம்மளே.
அப்போ ஆவியின்படி உயிர்ப்பித்தல் அங்க வந்து ராஜ்யத்துல இஸ்ரேல் ஜனங்கள் உலக ஜனங்களுக்கு அங்க கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, எழுத்தின்படி ஃபுல்லா வாழ முடியல அப்படின்னாலும் ஆவியின்படி நீங்க வாழுங்கிறார். தேவனுடைய கட்டளை கற்பனைகள் இருக்குது, இதை முற்றிலும் கடைபிடிச்சு நம்மளால வாழ முடியல அப்படின்னாலும் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஆவிக்கேற்றபடி நீங்க வந்து நடந்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, ஆவிக்கேற்றபடி அப்படின்னா இந்த ஆவி அப்படிங்கிறது நம்முடைய சிந்தை. அப்போ நம்முடைய சிந்தையில பரிசுத்தம் வந்துட்டாலே நம்முடைய செயல்களில் பரிசுத்தம் இருக்கு. அதான் நம்ம கவனிக்கிற பாருங்க. அதாவது ஒரு அசுத்த சிந்தனை உள்ளவர் மற்றவர்கள் எல்லாரையும் அசுத்தப்படுத்த முடியும். அதே போல ஒரு பரிசுத்த சிந்தை உள்ளவர் அநேகரை பரிசுத்தப்படுத்த முடியும். ஸோ அப்படிதான் நம்ம வந்து பார்க்குறப்போ சிந்தையில பரிசுத்தம் வந்தா வாழ்க்கை முழுவதும் என்னாகும் சொல்லிட்டு அந்த பரிசுத்தத்தை நோக்கிய பயணிக்கக்கூடிய பாதை தொடர்ந்து இருக்கும். ஸோ அப்போ அதன்படி நடக்கக்கூடிய சூழலையும் தேவன் என்ன பண்ணுவார்னு ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ ராஜ்யத்தில் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய நாம இப்பவே நம்ம என்ன பண்ணுங்க, பாவமே செய்யாம வாழறதுக்கு சிந்தையின்படி வாழறதுக்கு, மேலும் மாம்சத்தின்படி முடிந்த அளவு வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், எழுத்தின்படி வாழ்வதற்கு நம்ம முயற்சிகள் மேற்கொள்ளணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ பலவீனமான இந்த ஒரு சரீரத்தில் பாவம் செய்கிறோம். அதனால தான் வந்து சொல்றாரு, எழுத்தின்படி வாழ முடியலனாலும் பரவாயில்லப்பா, பாவத்தை வெறுக்கக்கூடிய மைண்டு, அந்த ஒரு சிந்தனை, குணப்படக்கூடிய ஒரு இருதயம், உணர்வுள்ள இருதயம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்மளுக்கு புரிய வைக்கிறார். கலாத்தியர் ஆவிக்கேற்றபடி நீங்க நடந்து கொள்ளுங்க சொல்லியிருக்காங்களா, மாம்சத்திற்கேற்றபடி நீங்க நடந்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஏன் ஆவிக்கேற்றபடி சொல்றார் அப்படின்னா, மாம்சத்துல பரிபூரணத்தை காண்பிக்க முடியாது, ஏன்னா இது பாவ மாம்சம். அப்போ ஆவியில நம்ம என்ன பண்ணலாம், ஆவியில நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பரிசுத்தத்தோட வாழ்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளும். ஸோ இதுதான் ஆவியின்படி வாழ்தல். அப்போ ஆவியின்படி வாழும் பொழுதுதான் அந்த ஆவி நம்மளை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்போ உலக ஜனங்களும் கூட ராஜ்யத்துல அதாவது எழுத்தின்படி வாழ்ந்தாகணும். இன்னைக்கு நம்மளை சொல்றாரு, நீங்க ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி சொல்றோம். அப்போ யாரெல்லாம் ஆவியின்படி வாழ்றாங்களோ, நியாய பிரமாணத்தின் நோக்கத்தின்படி, அதாவது அன்பு, கீழ்ப்படிதல், அப்போ இந்த ரெண்டின்படி கிரியைகள் மற்றும் சிந்தனைகள் அங்கே வந்து என்ன பண்ணணும்னா காண்பிக்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் ஆவியின்படி வாழக்கூடியவர்களுடைய தகுதி. அப்போ இந்த தகுதியை யார் ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து படித்தோம். இந்த தகுதியை ஏற்படுத்துவர் தேவன் தான். அப்போ அவரே புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அப்போ தேவன் தான் நம்மளை வந்து தகுதியுள்ளவராக்குறார். அப்போ இவங்க புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர்களாக இருக்க போறாங்க. யாரு? இந்த ஆவியின்படி வாழக்கூடிய சபை ஜனங்கள். ஏன்னா கிறிஸ்து விட்டுரும், ஏன்னா அவர் வந்து பரிபூரணர். அப்போ இந்த சபை ஜனங்கள், திருச்சபையின் பிள்ளைகள் என்ன பண்ண போறாங்கன்னா புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக, அதாவது ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. அப்போ அது ஆங்கிலத்தில் வந்து பார்க்கும் பொழுது மினிஸ்டர்ஸ் ஆஃப் நியூ காவனன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அப்போ இதுக்கு முற்றிலும் நம்மளை தகுதிப்படுத்துறது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக ஊழியர்களாக நம்மளை முற்றிலும் தகுதிப்படுத்துறது யாருதான் அப்படின்னா தேவன் தான். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த வசனம் நம்மளுக்கு புரியக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இப்போ நம்ம 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, 8ஆம் வசனம், அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறதுன்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு கேள்வி நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க. இப்போ எதனால தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட நியாயப்பிரமாண உடன்படிக்கை பண்ணினதுக்கு அப்புறம் ஏன் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த போறார்? இதனுடைய அவசியம் என்ன, இதனுடைய காரணம் என்ன? வசனம் அப்படித்தான் இருக்கு பாருங்க. இஸ்ரேல் குடும்பத்தோட யூதா குடும்பத்தோட நான் புது உடன்படிக்கையை நான் வந்து ஏற்படுத்துறேன். ஏன்னா ஆல்ரெடி அங்க நியாயப்பிரமாண உடன்படிக்கையை பண்றாரு. அப்போ பாருங்க, அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையில பிழை இல்லை, அதை சுமந்த ஜனங்கள் தான் பிரச்சனை. ஸோ இதுக்கு அடுத்த வசனம் நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது இதனுடைய தாற்பயம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, நமக்கு பாருங்க அடுத்த வரக்கூடிய வசனங்கள் எரேமியா தீர்க்கதரிசியினால சொல்லப்பட்ட வசனங்கள் வந்து அங்க வந்து கொடுக்குறாரு நம்முடைய சகோதரர். எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, எரேமியா பின்னால நம்ம வந்து பார்க்கலாம். எரேமியா முன்னால எபிரேயர் 8:8 அவர்களை குற்றப்படுத்தி ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு சகோதரர் சொல்லும் பொழுது குற்றப்படுத்தி அல்ல, அவங்களுடைய தப்பிதங்களை எடுத்துருத்து. அப்போ குற்றப்படுத்தி அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது அவங்களை குற்றப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, எடுத்துரைத்து.
ஸோ அவங்களுக்கு எடுத்துரைத்து அவங்கள நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில். ஸோ அப்படித்தான் சொல்றார். அப்போ அவங்களுக்கு எடுத்துரைச்சு புது உடன்படிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் வருது. அப்போ அவங்கள அப்படின்னா ஏற்கனவே தீர்க்கதரிசி மூலமா எழுதப்பட்டவர்களை வைத்து அங்க வந்து பேச போறார். ஏற்கனவே எழுதியாச்சு, எரேமியா தீர்க்கதரிசி மூலமா எழுதியாச்சு. அதை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ண போறாரு, ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்ல போறாரு. இப்படி ஆல்ரெடி எழுதியாச்சுப்பா, இனி நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லி எடுத்துரைச்சு சொல்ல போறார். அப்ப எரேமியா 31:31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா பாருங்க, அந்நாள் அப்படின்னா ராஜ்யம். அப்ப இதோ நாட்கள் வரும்னா வரக்கூடிய நாட்கள் உடன்படிக்கை ஏற்படுத்த போறார். புரிந்து கொள்ளலாம். வரக்கூடிய நாட்கள்ல, ராஜ்யத்தின் நாட்கள்ல உடன்படிக்கை ஏற்படுத்த போறாரு. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை நான் வந்து ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க, அவங்க கைப்பிடிச்ச நாள் முதற்கொண்டு, இஸ்ரேல் ஜனங்களை கைப்பிடிச்ச நாள்ல இருந்து நியாயப்பிரமாண உடன்படிக்கை அவங்களுக்கு வந்து ஏற்படுத்துறாரு. அவங்க அதுக்கு உண்மையா இருந்தாங்களான்னா இல்லை. அதனாலதான் புதிய உடன்படிக்கையை நான் வந்து ஏற்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எரேமியா 31:32 மேலும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதற் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவன் எப்படி இருந்துட்டார்னா நாயகரா இருந்துட்டார். ஆங்கிலத்துல கவனிக்கும் பொழுது, அதாவது ஒரு ஹஸ்பண்ட், ஒரு கணவர் போல. அப்ப எகிப்திலிருந்து அவங்கள கைப்பிடிச்சு கூட்டி வந்த நாள்ல இருந்து அவங்க கிட்ட உடன்படிக்கை செய்றார். அப்போ அந்த மனைவி அப்படிங்கிறவங்க இஸ்ரேல் ஜனங்கள். இப்படியாக நாட்கள் வருஷங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த மனைவியாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்குறாரு. அப்படின்னா டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அது தள்ளுதற் சீட்டு கொடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஜனங்கள் வந்து, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியில், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியில் உண்மையா இல்லை. அதான் வந்து பார்க்குறோம். அவர் தான் நாயகர், அவரவே தள்ளி விட்டுறாங்க. அப்படின்னா வேறொரு கடவுள் வேணும்னு சொல்லி வேறொரு விக்கிரகத்தை அவங்க வணங்குறாங்க. ஸோ உண்மையாக அவங்க வந்து இருக்கல. ஆனால் இவர் வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருன்னா கணவரோட, நாயகரோட சேர போகிறாங்க. ஸோ இது எப்போ நடக்க போகுதுன்னா இனிமேல் தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். மேலும் நம்ம வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட அவங்களுடைய ஒரு தள்ளி வைத்தல் எப்போ அங்கே வந்து நடக்குதுன்னா சிதேக்கிய ராஜா நாட்களில், பாபிலோன் ராஜாவாக அங்கே நேபுகாத் நேச்சார் சிறைபிடித்த நாட்களில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களோடு செய்த உடன்படிக்கையை அவங்க உண்மையாக இல்லாதனால ஒரு ஒரு முக்கியமான ஒரு தாற்பரியத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு சொல்லி அந்த தள்ளுதற் சீட்டு கொடுக்குறார். இது இஸ்ரேல் ஜனங்கள்கிட்டயே ஓசியா தீர்க்கதரிசி மூலியமா முதலே சொல்லிட்டார். ஓசியா தீர்க்கதரிசி மூலியமா முதலே சொல்லிட்டார். ஆனாலும் இவங்க என்ன பண்ணலன்னா அதை கேட்கல. ஓசியா தீர்க்கதரிசி கிட்ட சொல்லும் பொழுது பாருங்க, நீ போய், அவர் வந்து நல்ல ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலையில் இருக்கார். அவர்கிட்ட சொல்றாரு, நீ போய் வேசியை திருமணம் செய்யன்னு சொல்லி சொல்றார். அவரும் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுட்டு உடனே தேவன் சொல்லிட்டா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு சூழலுக்குள்ள அவர் கடந்து போறாரு. ஒரு வேசியை போய் திருமணம் பண்றாரு. அது கொஞ்ச நாள் யோசியா கூட இருக்குது. அப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு கடந்து போயிடுது. அவர் மறுபடியும் போய் சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. குழந்தைகள் எல்லாம் இருக்குது. இப்போ மறுபடியும் கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் போயிடுது. அப்போ இது யார் சொல்றேன்னா இப்படித்தான் என்னுடைய இஸ்ரேல் ஜனங்கள் இருந்துட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் அவங்க சேர விருப்பம் இல்லாதனால, தொடர்ந்து அவங்க வந்து ஒரு துணிகரத்தினால, ஒரு வணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனங்களா இருக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாலும் அவங்க வந்து கீழ்ப்படிறதில்லை. இதனாலதான் தேவன் என்ன பண்ண போறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த போறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறீங்கன்னா அவருடைய ராஜ்யத்தை. இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா தேவனை விட்டு மிகுதியான அங்க எப்படி அந்த ஓசியாவினுடைய மனைவி ஒரு பேசித்தனம் பண்ணுனாங்களோ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஸோ இதை குறித்து நியாயாதிபதிகளின் நாட்கள்ல நம்ம வந்து பார்க்கும் பொழுது வேசித்தனம் அப்படிங்கிறது அது மட்டுமா அப்படின்னா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அங்க அடங்கி இருக்குது. அந்நிய ஜனங்களை பின்பற்றி போறது, விக்கிரக ஆராதனை, பொருளாசை, ஒரு தேவனுக்கு விரோதமாக கலகம் ஊட்டுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து செய்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் விரும்பி அவங்க வந்து செய்கிறாங்க. அப்போ உண்மையான மெய் தேவனை விட்டுட்டு அவங்க வழி விலகி போகிறாங்க. இப்படி எத்தனை முறை தவறி விழுந்தாலும் தேவன் பாருங்க அவங்களுக்கு வந்து கிருபையின் காலம் வந்து கொடுக்க போகிறார்.
மன்னிச்சிட்டே இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணிட்டே தான் இருக்கிறார். அப்போ மன்னிச்சிட்டே இருக்கார். அப்போ அங்கே ஓசியா கிட்ட சொன்னது போல, அதாவது ஒரு கணவனை விட்டு மனைவி அடிக்கடி போயிட்டாலும் அதுக்கு தண்டனை தள்ளி விடுது. ஸோ இதையே தான் அங்கே ஓசியா செய்கிறாரு. இதையே தான் தேவனும் இஸ்ரேல் ஜனங்களை புறஜாதி ராஜா கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. நேபுகாத் நேச்சர் வந்து எல்லாரையும் சிறை பிடிச்சிட்டு போறார். ஸோ அது நடந்துருச்சு. அப்போ அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனோட சேராமல் இருக்கிறாங்க. சிதேக்கியா காலம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அப்பேற்பட்ட சூழல் தான் அங்கே வந்து போகுதுன்னு சொல்லி நான் வந்து பார்க்கணும். அப்போ அதுக்கப்புறம் பாருங்க, எரேமியா 31:32 நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளில் அவங்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அதை என் உடன்படிக்கையை அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டாங்க. அப்படின்னா அந்த உடன்படிக்கைக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. நான் தான் அவங்க நாயகர், அதை அவங்க வந்து கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணலன்னு சொல்லி சொல்றாரு. அது சொல்லிட்டு அடுத்து எப்படி ஒரு சூழலுக்குள்ள போக போறாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரேல் குடும்பத்தோட பண்ண போற உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்துல வச்சு அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா பாருங்க, நம்ம புரிந்து கொள்ள, என் நியாயப்பிரமாணத்தை அவர்களுடைய உள்ளத்திலேயே நான் வைக்கிறேங்கிறார். அப்படின்னா உள்ளத்துல வைக்கணும் அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் கிழிக்கணும், கிழிச்சு வைக்க போறார். அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்குள்ள வைக்க போறார், எழுத போறார். இவர்தான் நாயகர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல போறாங்க. அப்போ அவங்க உள்ளத்திலேயே வச்சு அதை அவர்கள் வந்து இருதயத்தில் எழுதி அப்படின்னா கட்டாயமா இல்ல, வலுக்கட்டாயமா எழுத போறார். வலுக்கட்டாயமா இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பாங்கன்னு சொல்லி அங்க வந்து தேவன் சொல்றார். அப்போ மீண்டும் மீண்டும் இந்த ஜனங்கள் தேவன் கிட்ட சேர போகிறாங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அப்போ ராஜ்யத்தில் இந்த சூழல் நடக்க போகுது. ஆனா இது பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையின்படி சேர போறாங்களான்னா இல்ல, புதிய உடன்படிக்கையின்படி. அப்போ பழைய இருதயத்தை எடுத்து போட போறாரு. அப்போ புதிய இருதயம் அப்படின்னா புது சிந்தை அவங்களுக்குள்ள தரப்போறாரு. அப்போ அந்த புது சிந்தை வந்ததுக்கு அப்புறம் ஒரு முரட்டாட்டம் உள்ளவராக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. மணங்கா கழுத்து இருக்காது, மந்த இருதயம் இருக்காது, மனக்கடினம் இருக்காது, வேசித்தனம் செய்ய மாட்டாங்க, பொருள் ஆசை இருக்காது. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையை எடுத்துட்டு புது உடன்படிக்கை, அந்த புதிய உடன்படிக்கையை அவர் வந்து ஏற்படுத்தனுடைய காரணத்தை நம்ம வந்து இப்படியாக நம்ம வந்து புரிந்து கொள்ளும். ஸோ நம்ம பார்க்குறோம் பாருங்க, அதாவது சாதாரண ஒரு திருமண நிகழ்ச்சி நம்ம வந்து கணக்கில் வைக்கும் பொழுது பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு சாதாரண ஒரு திருமண நிகழ்ச்சி அப்படின்னா மணமகன் மணமகளுக்கு உறுதிமொழி கொடுப்பாங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க. அதே போல மணமகள் மணமகனுக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க. அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களும் ஆரம்பத்தில் கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் இதெல்லாம் வந்து கொடுக்குறார் தேவன். எங்க கொடுக்குறார்? யாத்திராகம புஸ்தகத்துல வந்து அங்க வந்து கொடுக்குறார். யாத்திராகமத்துல வந்து பார்க்குற பொழுது யாத்திராகமம் 19:5 சொல்லுவார், என்னுடைய ஒரு கட்டளைகளை நீங்க உள்ளது உள்ளபடி கேட்டு அதை கை கொண்டு நடப்பீங்களான்னு சொல்லி அங்க யாத்திராகமம் 19:5 வந்து கேட்பார். அப்படி நீங்க கை கொண்டு நடந்தீங்க அப்படின்னா நீங்க தான் என்னுடைய சொந்த சம்பத்துன்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அடுத்து 8ஆம் வசனம் சொல்லுவாரு, தன் நாயகன் பிதா சொன்னபடியெல்லாம் நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் பின்னாட்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அதன்படி செய்யல, கீழ்ப்படியில் மறுபடியும் முன்னட்டாட்டம் உள்ள ஜனங்களாகத்தான் அவங்க வந்து இருந்துட்டாங்கன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அதைத்தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மீறிட்டாங்க, தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கையை மீறிட்டாங்க. அதனால தேவன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா எரேமியாவில் படிச்சு இல்லைங்களா, நான் அவமாக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவமாக்கி போட்டார்களே அப்படின்னா அவங்க வந்து அந்த அந்த உடன்படிக்கையை பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ அதுக்கப்புறம் பல்வேறு சூழல்கள் அவங்களுடைய ஒரு சிதறடிப்புகள் மற்றும் அவங்களுக்கு தண்டனைகள் எல்லாம் இருந்துட்டாலும் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவங்களை என்ன பண்ண போறாருன்னா மீண்டும் அந்த ஒரு கிருபிக்குள்ள அவர் வந்து கூட்டிட்டு வர போறாரு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அந்த மத்தியஸ்தராக யார் இருந்து செயல்பட போறாங்கன்னா கிறிஸ்துவும் திருச்சபையின் பிள்ளை. இப்போ பாருங்க, நம்ம திருச்சபையின் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு அழைப்புல உட்கார்ந்து நாம் இந்த சத்தியங்களை கேட்க போறோம். அப்போ நாளைக்கு ராஜ்யத்தில் போய் நம்ம தேவ கிருபையில அங்கே போய் சேருவோம்னு விசுவாசிக்கிறோம். அப்போ நாம போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கேட்குற பிள்ளைங்க இந்த பாடமெல்லாம் இதெல்லாம் நம்ம அங்கே போய் என்ன பண்ண போறோம்னா ரீகால் பண்ணி அங்கே செயல்படுத்த போறோம். அதனால தான் நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏதோ நாமினல் ஒரு கிறிஸ்டியன்ஸ் வந்து கேட்குற மாதிரி நம்ம வந்து ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விட்டுட்டு ஏதோ சொல்றாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம கேட்கிற நம்ம நாளைக்கு ராஜ்யத்தில் இதை செயல்படுத்த போறோம். அப்போ புது உடன்படிக்கையினுடைய விஷயங்களை செயல்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி இப்போ நம்ம
தேவனோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையில கீழ்ப்படிதல் காண்பிக்கணும், உண்மையை காண்பிக்கணும். இந்த விஷயங்களெல்லாம் செய்யும் பொழுதுதான் அதுல நாம செயல்படுத்த முடியும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதாங்க கர்த்தர் வந்து சொன்னாரு, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ புது உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது குறித்து பார்க்கும் பொழுது பாருங்க, முதல்ல பழைய உடன்படிக்கையின் ரத்தம் எதை குறிக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் புது உடன்படிக்கையின் ரத்தம்னா என்னன்னு சொல்லி நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 1-2ல, பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரல் ஆகாது, ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார். 3ஆம் வசனம், மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னாங்க. 4ஆம் வசனம், மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரேலருடைய 12 கோத்திரத்துடைய லக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்துறாரு. கவனிச்சுட்டு வரலாம் பாருங்க. 5-6ல, இஸ்ரேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிடுறாங்க. அப்பொழுது மோசே அந்த ரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல தெளிச்சு புது உடன்படிக்கையின் புஸ்தகத்தை, அதாவது உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசிக்கிறார். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். அப்ப பாருங்க, இங்க நியாய பிரமாணங்களை எல்லாம் ஜனங்களுக்கு வாசிக்கிறாரு. ஜனங்களும் அதன்படி செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் அந்த ஒரு செயல்பாடுகள், அதாவது அந்த ஒரு காரியங்கள் ஆக்டிவேஷன் ஆச்சா அப்படின்னா இல்ல, நடைமுறைப்படுத்தல. அப்ப செயலாக்கம் வரல. அப்ப அதுக்கு சில வழிமுறைகள் அங்க வந்து என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் வந்து மோசே கிட்ட சொல்றார். அது 5-6ல வந்து படிச்சோம். அப்ப 8ல, இதுதான் கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இதை குறித்து இன்னும் நம்ம புரியும்படி சொல்லணும்னா பாருங்க, மணமக்கள் தங்களுடைய உறுதிமொழிக்கு அப்புறம் திருமண பதிவேட்டில், அதாவது அந்த ஒரு ஒப்பந்தத்தை லெஜர்ல கையெழுத்து போடுவாங்க. அப்ப அந்த கையெழுத்து போட்ட நேரம் முதல் அந்த திருமணம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கீகரிக்கப்பட்டு ஆக்டிவேட் பண்ணப்படுது, செயலாக்கத்துக்கு வருது. அப்போ இங்கேயும் ஒரு சர்வாங்க தகன பலியினுடைய ரத்தம், காளையின் ரத்தம் எடுத்து ஜனங்கள் மேல வந்து என்ன பண்றாங்கன்னா தெளிக்கிறாங்க. இதையே தான் மத்தேயுல சொல்லும்போது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையினுடைய ரத்தம் அப்படிங்கிறார். அதாவது ராஜ்யத்துல அவங்க கூட செய்யப்படக்கூடிய ஒரு உடன்படிக்கையை வந்து செயலாக்கம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கிறிஸ்துவின் ரத்தம், அதாவது காளையின் ரத்தம் போல அங்க கிறிஸ்துவின் ரத்தம் தேவைப்படுது. அப்ப இதைத்தான் அங்க வந்து செய்யறார். ஆனா ஏன் இன்னும் வந்து செயலாக்கத்துக்கு வரல அப்படின்னா, இந்த புது உடன்படிக்கையின் ரத்தம் செயலாக்கத்துக்கு வரலன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அப்படின்னா காளையின் ரத்தம் மட்டும் தேவைப்பட்டுச்சா அப்படின்னா பாருங்க, இங்க கிறிஸ்து தலை, அவருடைய சரீரம் சேர்ந்து, அப்ப முழு சரீரமும் 1,44,1. அப்ப இந்த சபை ஜனங்களின் ரத்தம் சிந்துதலும் அங்க வந்து என்ன பண்ணணும்னா முழுமையடையணும். அப்பதான் அது வந்து செயலாக்கம் பெறும் அப்படின்னு நான் வந்து பார்க்குறோம். இப்போ கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் பாஸ் பண்றாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஜனாதிபதி ஒரு சட்டம் பாஸ் பண்றாரு அப்படின்னா, அவரே சட்டத்தை பாஸ் பண்ண முடியுமான்னா அவர் கையெழுத்து போடுவார். அதுக்கு பிஎம், அதாவது பிரைம் மினிஸ்டர், அப்போ சபார்டினேட்ஸ் அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர்கள், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஒப்புதல் கொடுத்து எல்லாரும் கையெழுத்து போடணும். அது கையெழுத்து போட்டு போனாதான் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது செயலாக்கம் பெறுன்னு சொல்லி நான் வந்து பார்க்கணும். அப்போ அதையே தான் இங்க சொல்றாரு. அப்போ என்னோட நீங்க பானம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப தலை சொல்றார், சரீரம் பானம் பண்ணணும் அப்படின்னா சரீரத்தினுடைய அந்த ஒரு இலக்கம் என்ன ஆகணும்னா முடிவடையணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ சபையும் சேர்ந்து பலி செலுத்தணும். அப்போ சபையும் சேர்த்து புரிந்து கொள்ளணும்னா சபையும் சேர்ந்து கையொப்பமிடணும். அப்பதான் புது உடன்படிக்கையினுடைய செயலாக்கம் அங்க வந்து என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு முழுமை பெறும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ அதனாலதான் நம்ம வந்து வாசிக்கிறோம், வண்டிக்கு அது வசனம் மாதிரி இருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, அப்ப சர்வ சிருஷ்டியும் ஏகமா தவித்து பிரசவ வேதனைப்படுதுன்னு சொல்லி நான் வந்து பார்க்கணும். அப்போ எல்லாருமே இன்னைக்கு பிரசவ வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்சபையின் லக்கம் முடிவடையணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இது நடந்து முடியணும் அப்படின்னா சபை நிறைவடையும் போதுதான் சர்வ சிருஷ்டியினுடைய வேதனை
கஷ்டம், துயரம் எல்லாம் சரியாகும். அப்போ கிறிஸ்துவனுடைய பலி போல 144,000 பேரும் பலி செலுத்தும் போதுதான் அந்த காளை வெள்ளாட்டுக்கடாவாகிய சபை. அப்போ அந்த ஒரு உடன்படிக்கை, புது உடன்படிக்கை செயலாக்கத்துக்கு வருது. அது ஒரு சைன் பண்ண மாதிரி. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் அப்பதான் கிடைக்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கூட செய்யக்கூடிய அந்த ஒரு புதிய உடன்படிக்கையின் மூலம் உலக ஜனங்களும் என்ன பண்ண போறாங்கன்னா ஆசீர்வாதம் பெற போறாங்க அப்படிங்கிறது தான் 8வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அங்க சொல்றாங்க. ஸோ அங்க குற்றப்படுத்தி அப்படின்னா தேவன் பழைய உடன்படிக்கையினுடைய அந்த ஒரு குறையை காணவில்லை என்றால் ஏன் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தணும்? ஸோ அந்த உடன்படிக்கையின் திருப்தியற்ற அம்சம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அது இஸ்ரேலருக்கு ஜீவனை கொடுக்க முடியாமல் போச்சு. அப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழே அவங்களால எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத யூதருக்கு நிரூபிக்க இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் முயற்சிக்கிறான்னு சொல்லி சொல்றார். அப்போ அவங்களை நோக்கி அப்படின்னா எரேமியாவில் சொல்லப்பட்டாச்சு. அப்போ காலம் வருதுன்னா அந்த நாட்கள் வரும். அப்போ இந்த சுவிசேஷ யுகத்தின் நாட்களுக்கு பிற்பாடு கல்வாரியில் நம்முடைய ஆண்டவர் கொடுத்த கிரயமானது உலகத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடிய காலம் அது. அப்போ கிரேக்க மொழியில் நான் ஏற்படுத்தும் அப்படின்னா கிரீக்கில் பார்க்கும் பொழுது பாருங்க சுண்டேலோயோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. சுண்ட்லேயோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னா நிறைவு செய்தல். அப்போ இது நம்ம கவனிக்கும் பொழுது முடித்தல், நிறைவேற்றுறது, உண்டாக்குதல் இப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்குது. அப்போ பலிகள் அற்றுப்போனதனுடைய விளைவாக இஸ்ரேல் வம்சத்தார் கூட நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறேன், ஒரு காவன் நான் ஏற்படுத்துறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த மத்தியத்தினுடைய சரீரம் நிறைவடைந்ததுக்கு அப்புறம் அது நடைமுறைக்கு வரும். நம்ம பார்த்தது தான். தலை ஓகே, சரீரம் போய் சேரணும். 144,000 ஒன்று. அப்போ செயலாக்கம் வரும் அப்படின்னா ஆக்டிவேஷனுக்கு வந்துடும் புது உடன்படிக்கைன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தேவனுக்கும் இஸ்ரேல் மற்றும் உலகத்திற்கும் இடையில இருப்பதற்காக முதலாவது மாம்சீக இஸ்ரேல் கூட செய்யப்பட போகுது. அப்போ ஆபிரகாம் உடனான அந்த ஒரு உடன்படிக்கையில் உத்தேசிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவியாக இது அமையுது. ஸோ நிபந்தனையற்ற உடன்படிக்கை இந்த ஆசீர்வாதத்தை பெறப்போகும் மக்களை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த ஒரு தனிப்பட்ட நிபந்தனையும் காணப்படாது. இது ஒரு நிபந்தனைக்குட்பட்ட ஒரு உடன்படிக்கை. அப்போ இதுக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது வரவிருக்கும் யுகத்திற்கு மட்டுமே அது உரியது. இது பழைய ஏற்பாட்டு பாத்திரவான்கள், அதாவது அந்த அந்த ஒரு ஆன்சியன்ட் ஒர்த்திஸ் முற்பிதாக்கள் மூலமாக அது செயல்படுத்தப்படும். அப்போ ஆபிரகாமுக்குரிய அந்த ஒரு உடன்படிக்கையானது ஆபிரகாமினுடைய சந்ததியை வெளிப்படுத்தும் வரை புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையை அது அறிமுகப்படுத்தவோ முத்திரையிடவோ அல்லது நடைமுறைப்படுத்தவோ அது முடியாது. ஸோ இது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலான ஒரு நித்திய உடன்படிக்கையாக இருக்குது. இஸ்ரேலினுடைய புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கும் அங்கத்தினரை தெரிந்தெடுக்கும் பணி தற்போது நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ 12 கோத்திரங்கள் முழுவதும் இது ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலரை அது குறிக்கல அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். மேலும் இங்கே யூதா குடும்பத்தோடு அப்படின்னா இங்கே பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. இதனால இந்த தீர்க்க தரிசனம் 10 கோத்திரங்களை மட்டும் குறிப்பதாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. சாலமோனின் மரணத்திற்கு அப்புறம் பிரிந்து போன 2 தேசங்களை உள்ளடக்கி ஒட்டுமொத்த இஸ்ரேலருக்கு மட்டுமே இது ஒரு புதிய உடன்படிக்கை அது உரியதாக இருக்கு. அப்போ புதிய உடன்படிக்கை அப்படிங்கிறது இஸ்ரேல் ஜனங்கள். சரிங்களா? அப்போ நம்ம புரிந்து கொள்ளலாம். இதான் பின்னால வசனங்கள் சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு, எரேமியால படிச்சோம் இல்லைங்களா, கைப்பிடிச்ச நாள் முதல் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளில் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருக்கிறது இல்லை. ஆரம்பத்தில் பண்ண உடன்படிக்கை மாதிரி இது இருக்காது. இது இருக்கிறது இல்லை. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கல. அவங்க பலவீனராக இருந்தனால விழுந்துட்டாங்க. நான் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்படி பலவீனராக இருந்தனால அவங்க நான் புறக்கணிச்சிட்டேன். ஆனா இந்த உடன்படிக்கை, புது உடன்படிக்கை அவங்க இருதயத்திலே எழுதிடுவார். அப்படின்னா மிகப்பெரிய ஆபரேஷன் பண்ணி அவங்க இருதயத்தில் எழுதுவார். அப்போ வலுக்கட்டாயமா அவங்க இருதயத்தில் எழுதுவார். அப்போ ஒருபோதும் அதுல இருந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா பின்வாங்கி போக மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றார். அப்போ தேசத்திலிருந்துனா நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது எகிப்து தேசத்திலிருந்து வெளிவந்த காலம் தொடங்கியே அது தொடங்கப்பட்டதாக தொடர்ந்து குறிப்பிடப்பட்டு வருது. அப்போ பஸ்கா பண்டிகையே நியாயப்பிரமாணத்தின் முதல் அம்சமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ நியாயப்பிரமாண உடன்படிக்கை, நியாயப்பிரமாண யுகமானது இஸ்ரேல் எகிப்தை விட்டு புறப்பட்ட அந்த ராத்திரியில அவங்களோட தொடங்குச்சு. அப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கை நிபந்தனைக்குட்பட்ட ஒன்றாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனசுலேயே எழுதிடுவார். அவருடைய இருதயங்களையே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்போ இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய நாட்களுக்கு பிறகு அப்படின்னா சுவிசேஷ நாட்கள். அப்போ இஸ்ரேல் புறக்கணிக்கப்பட்டதற்கும் அவங்க மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த சுவிசேஷ யுகம் அதாவது குறுக்கிட்ட பிறகு இது நிகழும்.
அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்த அந்நாட்கள்ல அவர்கள் கவனிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அளிக்கப்பட்ட 7 கால தண்டனை காலத்திற்கு பிறகு ஆவிக்குரிய இஸ்ரேலரை தேர்ந்தெடுக்கும் காலத்துல மாம்சீக இஸ்ரேலருக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு மனக்கடினம் நிச்சயமா நீங்கிருன்னு சொல்றார். அப்ப 1000 வருட அரசாட்சி யுகத்தினுடைய அந்த ஒரு புதிய உடன்படிக்கையினுடைய ஏற்பாடுகளாக அது வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னுடைய பிரமாணங்களை அவங்களுடைய இருதயத்துல வைக்கிறேன் அப்படின்னா படிப்படியாக தெய்வீக பிரமாணத்திற்கு மீண்டும் திரும்ப சென்று மறுபடியும் எழுதுவது. அப்ப மனிதர்களுடைய குணாதிசயங்களை இவ்வாறு மீண்டும் எழுதப்படுவது அப்படிங்கிறது எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தை பற்றி நமக்கு சொல்லக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இது 1000 வருட அரசாட்சியின் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறனுடைய விளக்கமா இருக்கிறதை தவிர இன்று நம்மை சுற்றி நாம் காண்பவை குறித்த விளக்கம் அல்ல. 1000 வருஷத்துல என்ன நடக்குதுங்கிறது இப்ப நாம் பார்க்கிறோம். இப்ப நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை இங்க வந்து சொல்லலைன்னு சொல்லி சகோதரர் சொல்றாரு. ஸோ மெசியாவினுடைய அந்த ஒரு உதவியால அவர்கள் மன மற்றும் சரீர பரிபூரணத்தையும் நவமான இருதயத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்வாங்க. இது தெய்வீக பிரமாணத்தின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் அவர்களை கீழ்ப்படிய வகை செய்யக்கூடியதா இருக்குது. கற்பலகையில் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை விடவும் எழுத்து வடிவத்தையே முற்றிலும் தவிர்த்து விட்டு செயல்படும் புதிய உடன்படிக்கையின் விசேஷித்த ஏற்பாட்டை இது வேறுபடுத்தி காட்டுதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப அவங்களுடைய இருதயத்தில் எழுதுறன்னா நிஜமான இஸ்ரேலர்கள் அனைவருடைய இருதயங்களிலும் தேவ பிரமாணம் எழுதப்படும் போது அங்கு போதனை செய்வதற்கு இனி அவசியம் இருக்காது. கர்த்தரை நீ அறிந்து கொள்ளுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் கர்த்தரை அறியாதவர் என்று எவரும் அங்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 8:11 அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள், இனி நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுன்னு போதனை செய்ய தேவையில்லை. ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. அப்பொழுது அப்படின்னா முதல்ல யூதர்கள், பின் முழு உலக மனுக்குலமும் வரப்போறாங்க. எல்லாரும் என்னை அறிவாங்க. எப்படி ஆபகுக்குள்ள படிக்கிறோம் இல்லைங்களா, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கு. இப்ப இல்ல, அதான் ராஜ்யத்தின் நாட்கள். ஸோ முதல்ல மேசியாவின் அரசாட்சியின் கீழே இஸ்ரேலர், பின்னர் இந்த ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு தேசத்திற்கும் வம்சத்திற்கும் மற்றும் பாசைக்காரர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். அவங்களுக்கு கிறிஸ்து மற்றும் மகிமையடைந்த சபையாகிய ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாரின் உதவி கிடைக்கும். பூமி கர்த்தரை அறிவினால நிறைஞ்சிருக்கும். அந்த வழி எவ்வளவு தெளிவாக இருக்கும் என்றால் பேதையராய் இருந்தாலும் திசைகிட்டு போவதில்லை. இப்படி ராஜ்யத்தின் நாட்கள்ல இந்த பாகத்துல பாருங்க, பேதையராய் இருந்தாலும் திசைகிட்டு போவதில்லை. சிலர் அதை ஏற்க மறுத்து 2ஆம் மரணத்தை சந்திப்பாங்க. அவங்கயும் ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ இந்த வாக்கியம் இப்போது உண்மையாக இல்லை, மேலும் கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரை இது உண்மையாக இருக்கவும் முடியாதுன்னு சொல்றார். எபிரேயர் 8:12 ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ அவர்கள் பாவங்களையும் மீட்பர் அவர்களை மீண்டும் ஒன்று சேர்ப்பதோடு மட்டும் நின்றுவிட மாட்டார். அவர் அவர்களுடைய பாவங்களை நீக்கி போடுவார். 85ஆம் சங்கீதம் 1-13 வரைக்கும் சொல்றார். தேவனை பொறுத்தவரையில முழு உலகத்தின் பாவங்களும் அக்கிரமங்களும் துடைத்தளிக்கப்பட்டு முழு உலகமும் இயேசுவிடம் திருப்பப்படும், அதாவது ஒப்படைக்கப்படும். சரிங்களா? அப்போ அவை இப்போது அவர்களுக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் எழும்பி அவற்றுக்குரிய நீதியான தண்டனையாகிய மரணத்தை அது கோருது. அப்ப கடந்த கால பாவங்களையும் அக்கிரமங்களையும் துடைத்தளிச்சதுக்கு அப்புறம் புதிய உடன்படிக்கையை முத்திரையிடுவதற்காக பயன்படுத்தப்படும் கிறிஸ்துவின் புண்ணியத்தினால இது சாத்தியமாகுது. அப்ப இது இஸ்ரேலருக்கும் இஸ்ரேலர் வழியாக முழு உலகத்திற்கு கிடைக்க போற ஒரு மகிமையான ஒரு உடன்படிக்கை. பாருங்க, இந்த ஒரு உடன்படிக்கை எப்படி இருக்குன்னா ஒரு மகிமையான உடன்படிக்கையா. அப்ப இரக்கம் காட்டவும் மன்னிக்கவும் கடந்த கால பாவங்களை ரத்து செய்வதற்குமான தெய்வீக உடன்படிக்கை இதுவாக இருக்குது. சேசித்த பலிகளின் மூலமாக நிஜமான மத்தியஸ்தர் ஜனங்களின் கடந்த கால கரைகளை நீக்கி ஒரு புதிய தொடக்கத்தை தரும் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருப்பாங்கன்னு சொல்றார். கடைசி வசனத்தில் சொல்றார் எபிரேயர் 8:13 புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனால முந்தினதை பழமையாக்கிட்டார். அப்போ பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்குது, உருவெளிந்து போக காலம் சமீபித்திருக்குதுன்னு சொல்றார். அப்போ புது உடன்படிக்கை அப்படின்னா மீட்பினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து தேசங்களுக்கும் விரிவடைவதற்கு ஒரு கருவியாக அந்த தேசத்தை இஸ்ரேலை மீண்டும் ஒரு பாக்கியமுள்ள தேசமாக கனத்திற்குரிய இடத்துல நிலைநிறுத்த போறார். அப்போ பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்பது புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் முன் நிழலாக இருக்குது. இதற்கு முந்தைய அதாவது நியாயப்பிரமாண உடன்படிக்கை பழமையானதாயிடுச்சு. அப்போ புதிய உடன்படிக்கை சபைக்கு உரியது என்று அப்போஸ்தலர் இங்கு வந்து சொல்லல. சபையானது மகிமை அடைந்த உடனே இந்த உடன்படிக்கை நடைமுறைக்கு வரும்.
அப்போ முந்தினது அப்படின்னா நியாயப்பிரமாண உடன்படிக்கை, அது பழமையாக்கிச்சு அப்படின்னா மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு, பிரயோஜனமற்றது. அவர்கள் சாராள் உடன்படிக்கையின் கீழும் ஆகார் உடன்படிக்கையின் கீழும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய யூத மத போதகர்களை பவுல் அங்க வந்து எதிர்க்கிறார்னு சொல்லி சொல்றார். அப்போ உருவழிந்து போகக்கூடிய ஒரு காலமாக காலம் சமீபத்திற்குன்னு சொல்லி சொல்றார். அப்போ அண்ணா அது கடந்து போவதற்கு ஆயத்தமாகுது. ஒரு புதிய மற்றும் மேலான உடன்படிக்கைக்கு வழிவிட்டு இது ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும். சாக கிடந்த ஆகாரின் இக்கட்டான நிலையில நியாயப்பிரமாண உடன்படிக்கையை பவுல் கண்டார். தன் வல்லமையை, அதாவது அழுத்தத்தை முற்றிலும் இழந்து விடுவது, ஆனால் அது அப்போதே கடந்து போய் விட்டதாகவும் பவுல் வந்து சொல்லலைன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இது நியாயப்பிரமாண உடன்படிக்கையை தவிர ஆணையிடப்பட்ட உடன்படிக்கை கிடையாது. அப்போ பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கை அழிஞ்சிரும். மேலும் அதனுடைய இடத்துல தேவன் ஏற்ற காலத்துல இஸ்ரேல் கூட புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவாரு, அவருடைய இருதயத்தில் எழுதிடும். அப்போ அப்போஸ்தலன் அங்க உருவழிந்து போன அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையோடு புதிய உடன்படிக்கையை ஒப்பிட்டு பேசுறாரு. அதான் நம்ம வந்து படிச்சோம். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனால முந்தினதை பழமையாக்கிட்டாரு. பழமையானதும் நாள்பட்டதுமாக இருக்கிறது, உருவழிஞ்சு போகக்கூடிய காலம் சமீபத்திருக்குது. அப்போ சபை ஜனங்களாகி நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்? அப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டு எழுதிட்டார், காலம் சமீபத்திருக்குதுன்னு சொல்லி. அப்போ இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளோ சமீபத்திருக்குது. அப்போ பாருங்க, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய அது குணலட்சணங்களில் நம்ம முன்னேற்றம் அடைந்தவர்களாக தேவன் விரும்பக்கூடிய ஒரு ஒரு பலிகளை நாம் ஏறெடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் இப்போ என்னன்னா, நம்ம இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம வந்து படித்தோம். அது நிழல் மாதிரி தான். பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகி நமக்கான படிப்பினைகள். அப்படின்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, சபை ஜனங்கள் என்ன பண்ண போறாங்க? இந்த உடன்படிக்கையை இஸ்ரேல் ஜனங்கள் கூட தேவன் ஏற்படுத்த போறாரு, அதுக்கப்புறம் உலக ஜனங்கள் கூட ஏற்படுத்த போறாரு. இதுக்கு யார் முக்கிய காரணமா இருக்கிறாங்க? கிறிஸ்துவும் சபையும். அப்ப சபை ஜனங்களாகி நாம எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள நம்ம போய் அவங்களுக்கு எல்லாம் சத்தியம் சொல்லணும், அவங்க அந்த ஒரு உடன்படிக்கையின் கீழே கொண்டு வரணும், உலக ஜனங்களை அப்படி கொண்டு வரணும், தேவனை அறியக்கூடிய அறிவுல கொண்டு வரணும். அப்படின்னா சபை ஜனங்களாகி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா மேலான ஒரு ஸ்லாக்கியம் தேவன் கொடுக்குறார். இன்னைக்கு ராஜ்யத்தினுடைய விஷயங்களை கண்ணுக்கு முன்னால நம்மளுக்கு காமிச்சிட்டார். ஏன்னா உடன்படிக்கை நான் எப்படி ஏற்படுத்த போறேன்னு காமிச்சிட்டார். அப்போ அந்த ஒரு மத்தியஸ்தருடைய ஊழியத்தை நம்ம போய் செய்யணும் அப்படின்னா இங்கேயே ஒரு மிகுந்த ஒரு ஒரு தாழ்மையுள்ள குணங்களாக, மேலும் தேவன் விரும்பக்கூடிய குணங்களாக நாம வந்து பிரதிபலிக்கும் பொழுது அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ராஜ்யத்துக்கு போய் செயல்படுத்த முடியும்னு சொல்லி வந்து பார்க்கணும். ஸோ 2 உடன்படிக்கைகளை குறித்து அங்கே வந்து பேசினார், பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை. ஏன் பழைய உடன்படிக்கை முறிஞ்சுது அப்படின்னா பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அதுக்கு வந்து கீழ்ப்படியில, அதனால முறிஞ்சுது. ஸோ தேவன் அவங்களுக்கு தள்ளுதல் சீட்டு, டிவோர்ஸ் அங்கே வந்து கொடுத்தாரு. ஆனாலும் அவங்க மேலே வச்ச அன்பின் நிமித்தம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படிங்கிற அந்த ஒரு முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த ஒரு வாக்குத்தத்தத்தின்படி அவங்கள திரும்பவும் சேர்த்து கொள்ள போறார். இது கன்ஃபார்ம். அப்ப பழைய உடன்படிக்கை எப்படி ரத்தத்தினால செயலாக்கம் பெற்றுச்சோ அதே போல புது உடன்படிக்கையும் ராஜ்யத்தில் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா செயலாக்கம் பெறும். அப்போ புது இருதயத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்க போறாரு. இப்போ அதுக்கு மேல அவங்க தேவனை விட்டு போயிடுவாங்கன்னா ஒருபோதும் போக மாட்டாங்க, தேவனை விட்டு ஒருபோதும் போக மாட்டாங்க. அப்போ உடன்படிக்கைக்கு ரொம்பவுமே கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதுக்கு சபை நிறைவடைந்து நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து மத்தியஸ்தம் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் இருக்குது. ஸோ இதுதான் 8ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கோர் பாயிண்டா இருக்கு. அப்போ பாருங்க, எல்லாருமே இதில் வந்தாச்சு, சபையும் வந்துருச்சு, அதே போல அந்த பலி ஏறெடுக்கக்கூடிய விஷயங்கள் பரலோகத்தில் இருக்கக்கூடிய நிழலாக இருக்குதுன்னு சொல்லி வந்துருச்சு. அதே போல நம்ம கவனிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் வந்தாச்சு, முழு மனுக்குலம் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் சபையினுடைய ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதுதான் அங்கே நம்ம வந்து பார்த்த ஒரு பகுதியாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய வகுப்புகளை தொடர்ந்து 9ஆம் அதிகாரம் அடுத்த வாரம் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.